இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வெளியாக போகிற படத்துடைய டைட்டில் லேசாக கசிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டோம். இதான் விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைட்டில் பார்க்கும்பொழுது ஏதோ வந்து ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்குது, அல்லது வந்து ஏதோ ரொம்ப ஒரு ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு அது இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. இப்போ சுரேஷ் சந்திரா மேலே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டு அஜித்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, சுரேஷ் சந்திராவும் பத்திரிகையாளராக இருந்தவர் தான். அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தோட ஒரு 5-6 பேராக போய் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்து ஃப்ளோருக்கு சத்யராஜ் வரார். அப்போ அஜித்தை விட ஒரு பெரிய இடத்துல அவர் இருக்கார். பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே அஜித்துக்கிட்ட, சார் ஒரு நிமிஷம் இருங்க, அவரை விட்டுட்டா பார்க்க முடியாது அப்படின்னு இவர் அப்படியே விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்துக்கு ஒரு மாதிரி முகம் இருண்டு போச்சு. கலைஞருக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவர் பேசினார்ல, மிரட்டுறாங்கய்யான்னு. அதுக்கப்புறம் அவருடைய வேல்யூ ரொம்ப ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் பல சங்கடங்களை சந்தித்தார். என்னென்னா அன்னைக்கு வந்து இந்த திரையுலகமும் அவர் பின்னாடி நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரஜினியே வந்து கலைஞர்கிட்ட அவரை கூட்டு போய் சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருன்னு வைங்களேன். ஆனால் தனக்கு பின்னால் இந்த திரையுலகம் நிற்கலையே, நமக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கலைஞரை எடுத்து பேச வேண்டாம், ஃபோன் பண்ணி சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சே பார்த்து கவனமாக இருங்க சார் அப்படின்னு சொல்லணும்ல, அது கூட யாருமே சொல்லலை. ஒரு முறை தயாரிப்பாளர் கேஆர் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய தயாரிப்பாளர், அவர் ஃபிலிம் சேம்பர் தலைவரெல்லாம் இருந்தவர். அவர் வந்து ஒரு முறை அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணார். பத்திரிகை பேட்டியில் அதை வந்து ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அப்போ அஜித் வந்து கண்டனாயும் அட்வைஸ் பண்ணுவானான்ட்டு. அப்போ வந்து அஜித்தை பற்றிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு பக்கத்துக்கு. நீங்கள் குடிக்கிறீங்கலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் குடித்தா உங்களுக்கு என்னையா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக நீங்கள் எப்போ வந்தாலும் பல்வேறு விஷயங்களை பேசுவோம். இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிற புது புது விஷயங்களை, இது வரைக்கும் மக்கள் வந்து இன்னும் போய் சேராத விஷயங்கள்லாம் பேசுவோம். இன்றைக்கி முழுவதும் அஜித்குமார் சாருடைய ஸ்பெஷல் தான், ஏகே ஸ்பெஷல். அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஏன் வந்து நாங்கள் வந்து அந்தன் சார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி அவரை பற்றி ரொம்ப நுணுக்கமாக கூடவே இருக்கவங்களுக்கு கூட 10, 15, 20 வருஷமாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு தொடக்க காலத்துலேருந்து அவர் தெரியும். தொடக்க காலத்துலேருந்து போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வெளியாக போகிற இந்த படத்துடைய டைட்டில் லேசாக கசிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டோம். டைட்டில் இதான் விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. பட்டு நம்ம விசாரித்த வரைக்கும் விடாமுயற்சியாக இருக்கக்கூடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நமக்கு உறுதியாக சொல்ல முடியல, பட் இருக்கலாம். அப்படித்தான் இருக்கும்னு எங்கிட்டையும் சொன்னாங்க. இருந்துடக்கூடாதான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். பட் அந்த டைட்டில் பார்க்கும்பொழுது ஏதோ வந்து ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்குது, அல்லது வந்து ஏதோ ரொம்ப ஒரு ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு அது இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. பட் ஒருவேளை அஜித்துக்கு வந்து ஒரு சோஷியல் இது எப்போவுமே உண்டு. இப்போ சமீப காலமாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த டூயட்டு போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி, இப்போ கல்லூரிக்கு போவா ஹீரோயின், வேதாளம் படத்தை கூட போய் படிக்க விடுங்க சார், அதெல்லாம் அவரே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வைக்க சொன்ன டைலாக். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடாமுயற்சி வேணுங்கிறத சொல்கிறதுக்காக கூட இருக்கட்டும்ட்டாரா என்னன்னு தெரியல. துணிவு ஒரு வார்த்தை, துணிவுக்கும் விடாமுயற்சிக்கும் அர்த்த ரீதியாக ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் டைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லையோன்னு ஒரு அப்படி தோணுது. பட் அதுவாக இருக்குமான்னு தெரியல. சொல்கிறாங்க, நம்ம முக்கியமானவர்கள் சொன்னது தான் நம்ம சொல்கிறோம், இருக்கக்கூடும். இன்னொரு பக்கம் இவங்க விடாமுயற்சி அந்த வீயை விட மாட்டுறாங்களே, அது என்னன்னு கேட்குறாங்களே. அது அவருக்கு அது ஒரு சென்டிமெண்ட். அஜித்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ரொம்ப தீவிரமான இறை பக்தர் அவர். ஸோ அதன் காரணமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அஜித் சார் முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதை பற்றி நிறைய கேட்குறோம் சார். ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரி போய் கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுறாங்க. என்னதான் சார் உண்மை? எப்படி தான் வர்றாரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே? இல்லை, அதுதான் இப்போ அவர் வந்து பேசிக்கலாக ஒரு பைக் ரேசர், பைக் மெக்கானிக், பொழுதன்னைக்கும் வந்து இந்த 2 வீலர் மெக்கானிக் ஷாப்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு சினிமா ஆசை வருது. இப்போ அஜித்தினுடைய ரசிகர்கள் அவர் ஒரு சுயம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட உண்மை தான். அவரே வந்து பல இடங்களில் மோதி தான் வாய்ப்புகளை வாங்கினார்.
இன்னொன்று ஆரம்ப காலங்களில் நடிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவும் அந்த வழக்கம் இருக்குது. பட் இப்போ வந்து இன்ஸ்டா அது இதுன்னு போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஆல்பத்தை கையிலேயே வச்சுருப்பாங்க. அல்லது அவங்களுடைய முக்கியமான புகைப்படங்கள ஒரு பேண்ட் பாக்கெட்லேயே எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அப்படியே போய் ஒரு ஒரு கம்பெனியா எடுத்து குடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த வேலைகளையும் அஜித் வந்து ஆரம்பத்தில செஞ்சிருக்கிறாரு. இப்போ இருக்கிற சுரேஷ் சந்திரா வந்து அப்போவே அஜித்த டூ வீலரில் வச்சுக்கிட்டு பல கம்பெனிகளுக்கு சுற்றினவர் தான் அவரு. அதற்கப்புறம் சங்கரலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் அஜித்திட்ட. 2 பேருமே வந்து அஜித்துக்கு போகிற இடங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நடுவில் எஸ்பிபி மூலமாக ஒரு வாய்ப்பு கிடச்சி போனாருங்கிறதும் உண்மையான தகவல் தான். ஸோ இது எல்லாமா சேர்ந்து ஒரு படத்தில் அவரை கொண்டு போய் உட்கார வைக்குது. அதற்கப்புறமா அவருடைய முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. எடுத்த உடனே அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகி அவர் ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வந்துடல. அவருடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. படத்துக்கு படம் அவர் தன்னை மெருகேற்றிக்கிட்டே வந்து தான் ஒரு இடத்துக்கு வந்தார் அவர். இன்னைக்கு ஏன்னா எதுக்கு அஜித் சாருடைய பிறந்தநாளுக்காக நான் வந்து அந்தரன் சாரை உட்கார வச்சு இவ்வளோ தூரம் கேட்குறேன்னா அதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, கமல் சார், ரஜினி சார், அடுத்து வந்து அஜித் சார், விஜய் சார் அப்படின்னு அந்த தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற நட்சத்திரமாக இருக்கணும்னா யாரோ 2 பேருக்கு போட்டியாக இருக்கணும். அப்படி இந்த இடத்துக்கு அஜித் சாரும் விஜய் சாரும் வந்த அந்த அந்த அது எப்போ அது ஆரம்பிச்சிச்சு அல்லது எப்படி சார் அது செட் ஆச்சு? அது இப்போ ரொம்ப சமீப காலமாக தான். எனக்கு தெரிஞ்சு சரத்குமார், சத்யராஜ், இவங்க விஜயகாந்த் இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் அஜித்தெல்லாம் பெருசாக அவர் படங்கள் வெற்றி அடைஞ்சுது. பட் அப்படி பூம் ஆகி வந்து நிற்கல. இப்போ ரஜினி, கமலுங்கிற மாதிரிலாம் அஜித், விஜய்லாம் நிற்கல. அன்றைக்கி வந்து விஜயகாந்த் டாப்பில் இருந்தார், சத்யராஜ் டாப்பில் இருந்தார். இந்த விஷயத்த கூட சொல்லலாம். இப்போ சுரேஷ் சந்திரா மேலே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டு அஜித்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அப்போல்லாம் பத்திரிகையாளர்கள் ரொம்ப குறைவு. திடீர்னு வர சொல்லுவாங்க. சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன், வரதுன்னா வாங்க அப்படிம்பாங்க. ஒரு 10 பேர் போவோம். அந்த மாதிரி அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு முறை சுரேஷ் சந்திராவும் பத்திரிகையாளராக இருந்தவர் தான். அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தோட ஒரு 5-6 பேராக போய் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பக்கத்து ஃப்ளோருக்கு சத்யராஜ் வராரு. அப்போ அஜித்தை விட ஒரு பெரிய இடத்துல அவர் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே அஜித்துக்கிட்ட, சார் ஒரு நிமிஷம் இருங்க, அவரை விட்டுட்டா பார்க்க முடியாது அப்படின்னு இவர் அப்படியே விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்துக்கு ஒரு மாதிரி முகம் இருண்டு போச்சு. அப்போ போகாத ஒருத்தர் யாருன்னா சுரேஷ் சந்திரா தான். அங்கேயே உட்காந்துருக்காரு அவர். இப்போ அஜித் வந்து நீங்கள் போயிட வேண்டியது தானே, நீங்களே ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் அது நாகரிகம் இல்லை, நான் வந்துட்டேன், அவர் எப்படி பெரிய ஹீரோவோ அதே மாதிரி தான் நீங்களும் பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னது அஜித் மனதை வந்து பயங்கரமாக அவர் மீது ஒரு 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 அன்பை கொடுத்துச்சு. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அஜித் விஜய்ங்கிற போட்டிங்கிறது மிக சமீப காலமாக ஒரு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்தது தான். அதற்கு முன்னாடி வந்து அவங்கெல்லாம் தான் பெரிய இடத்துல இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த பிறகு அந்த போட்டி இன்னும் ஜாஸ்தியாகி இன்றைக்கி என்னமோ அந்த பாண்டியர் சோழர் சண்டை மாதிரி வந்து நிற்கிது. அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிட்டாரு. இன்னொன்று அஜித்தினுடைய அந்த உண்மை பேசுவது இருக்குல்ல, முக்கியமாக அவர் ஏன் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தார்னா, அந்த கலைஞருக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவர் பேசினார்ல, மிரட்டுறாங்கய்யான்னு. அதுக்கப்புறம் அவருடைய வேல்யூ ரொம்ப ஏறிடுச்சு. ஒரு ஆளுங்கட்சி, ஒரு முதலமைச்சர், அவருக்கு முன்னாடி மனதில் பட்டதை தைரியமாக பேசுகிற ஒரு ஆள்ரா அவர் அப்படின்னு அப்படியே ஒரு பெருங்கூட்டம் அவரை ரசிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே எங்கேயோ வந்தார் அவர். அது ஒரு பெரிய துணிச்சல் தான். அதற்கப்புறம் வந்து ஒரு பல சங்கடங்களை சந்தித்தார். அவர் வந்து இன்றைக்கி ஒரு தனிமையாக இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. என்னென்னா, அன்னைக்கு வந்து இந்த திரையுலகமும் அவர் பின்னாடி நிற்கவே இல்லை. எல்லாருமே அவரை விட்டு ஓடிட்டாங்க. அஜித் வந்து பயங்கரமாக மிரட்டப்பட்டார். பல பேர் வந்து ஃபோன் எடுத்து கண்ணாப்பின்னு அவரை திட்டுறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதற்கப்புறம் ரஜினியே வந்து கலைஞர்கிட்ட அவரை கூட்டு போய் சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருன்னு வைங்களேன். ஆனால் தனக்கு பின்னால் இந்த திரையுலகம் நிற்கலையே, நமக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கலைஞரை எடுத்து பேச வேண்டாம், ஃபோன் பண்ணி சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சே, பார்த்து கவனமாக இருங்க சார் அப்படின்னு சொல்லணும்ல, அது கூட யாருமே சொல்லலை. ஸோ அந்த வருத்தம் தான் அவருக்கு எல்லார் மேலேயும் இருந்து தான் யாருமே எனக்கு வேணாம், என் வழி தனி வழின்னு அவர் தனியாக போனதுக்கு காரணம். அது ரொம்ப முக்கியமான காரணம். இந்த சம்பவம் வந்து அஜித்தை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. சார் பொதுவாகவே இந்த பொதுவெளியில் இருக்கிறவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது,
நிறைய பேர் பெரியவர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து அத்தியாவசியம், நிச்சயமாக அத்தியாவசியம். அஜித் வந்து இதை எப்போ தவிர்க்க ஆரம்பித்தார் சார்? இந்த சம்பவத்துக்கு பிறகு தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா கலைஞரதுக்கு, இதுக்கு பிறகு தான் அவர் டோட்டலாக நிறுத்தினார். இன்னொன்று வந்து அஜித்தை பொறுத்தளவுக்கு மனசில் இருப்பதை அப்படியே படபடன்னு பேசுகிற ஒரு கேரக்டர் அவர். அவர் இங்கே ஒதுங்கி இருப்பது பலருக்கு நல்லது. ஏன்னா அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சிட்டு இருந்த காலங்களில் அவர் பேசின வார்த்தைகள்லாம் பல இடங்களில் பேட்டியில் பதிவாயிருக்கு. இன்னைக்கு மாதிரி சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா அன்னைக்கு அது பெரிய சர்ச்சையாக இருக்கும். ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கும். ஒரு முறை தயாரிப்பாளர் கேஆர் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய தயாரிப்பாளர், அவர் ஃபிலிம் சேம்பர் தலைவரெல்லாம் இருந்தவர். கேஆர்னா மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஒரு இயக்குனர் அவர் வந்து ஒரு முறை அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணார். இந்த மாதிரி பைக் ரேஸு, கார் ரேஸுன்னு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க, போகிற இடங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களை நம்பி பணம் போட்டவர்களுடைய கதி என்ன வருது, அதனால் நீங்கள் முழுசாக திரைப்படங்களில் கவனம் செலுத்துங்க, இல்லைன்னா அதை விட்டுட்டு அங்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணார். ஏதோ ஒரு பொது மேடையில் சொல்லிட்டாரு. இப்போது பத்திரிகை பேட்டியில் அதை வந்து ஒரு கேள்வியாக கேட்டாங்க. இந்த மாதிரி கேஆர் சார் சொல்கிறாரு. கேஆர் சார் வந்து பொது மேடையில் சொல்கிறாரு. ஆமாம். இப்போ இவங்க அஜித்திட்ட கேட்குறாங்க. அப்போ அஜித் வந்து கண்டனாயும் அட்வைஸ் பண்ணுவானான்ட்டார். இது வந்து மிகப்பெரிய வார்த்தை. இது பல பேர் இண்டஸ்ட்ரியில் கொந்தளிச்சாங்க, எப்படி அஜித் வந்து கேஆர் அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் விளைவுகளை பற்றி அஜித் கவலைப்பட மாட்டார். அப்படி வந்து மனதில் பட்டதை பேசுவதுங்கிறது ஒரு நல்ல பண்பு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே நான் பேசிடுவாங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சிக்கலானது. அதை வந்து அஜித் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார். ஒரு முறை இந்த ஃபிலிமாலயாவில், நான் பழைய ஃபிலிமாலயை புரட்டிக்கிட்டு இருந்தேன், ஒரு 90-92 நினைக்கிறேன். அப்போ வந்து அஜித்தை பற்றிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க ஒரு பக்கத்துக்கு. அதில் வந்து அஜித் யாராக இருந்தாலும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு, எல்லாரையும் அலட்சியமாக பேசுகிறாரு, திமுறாக இருக்கார் அப்படின்லாம் வந்து உங்களை பற்றி சொல்கிறாங்களேன்னு அஜித்திட்ட கேட்குறாங்க. நீங்கள் குடிக்கிறீங்கலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் குடித்தா உங்களுக்கு என்னையா, அது ஏன் பிரச்சனை, நான் பேசுனேன்னா அது ஏன் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு. அதுக்கும் அதே பதில் தான். ஆமாம், அவர் வந்து அப்படி ஒரு ஆளாக இருந்தவர். இன்றைக்கி வந்து அவர் மெல்ல மெல்ல அவருடைய பக்குவம், ஒரு கட்டத்தில் வந்து எல்லார்ட்டையும் ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு மனிதனாக அவர் மாறினார். படப்பிடிப்புக்கு வந்தால் ஒரு சாதாரண லைட் மேனாக இருந்தால் கூட அவர்கிட்ட போய் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு கேரவானுக்கு போகிறது. ஸோ அப்படிலாம் தன்னை வந்து ரொம்ப அவர் மாற்றிக்கிட்டு, நான் இன்னும் ரொம்ப இன்டீரியராக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது கதவை சாத்திக்கிட்டு ரூம் உள்ளே ஒரு நாள் முழுக்க இருப்பார். நமக்கு இந்த பக்குவம் வரணும் அப்படின்னு. சாப்பாடை கூட நீங்கள் வந்து இது வழியாக இடைவெளி வழியாக உள்ளே தள்ளிடுங்க, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியா? இப்போது சமீப காலமாக ஒரு 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 அந்த கலைஞர் சம்பவத்துக்கு பிறகு நான் வந்து என்னை வந்து நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க பேசாமல் இருக்கிறது, ஒரு அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ அப்படியெல்லாம் வந்து அவர் தன்னை மாற்றிருக்கிறார். ஸோ இப்போ ரஜினி எப்படி வந்து ஆன்மீகம் தியானம்னு அப்படி போனாரோ, இவர் வந்து ஒரு பயிற்சியாகவே அதை எடுத்துக்கிட்டார். ஏன்னா நம்ம வந்து இது பலரை ஹர்ட் பண்ணுது, அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து அவர் செய்கிற உதவிகள், அதை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, அந்த சம்மந்தப்பட்டவர்களே நீங்கள் வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. பல விஷயங்கள் நான் கேள்விப்படுவேன். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இதை வெளியில் சொல்லிடாதீங்க சார், அஜித் சார் தெரிஞ்சால் என்கிட்ட சண்டை போடுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா, அடடா எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கார் இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். இது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா உதவி செய்கிறதுங்கிறது ஒரு உயர்ந்த பண்பு, அதை யாருக்குமே சொல்லாதீங்க அப்படின்னு பண்ணுறது, அது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம். ஆனால் இதை வேணால் நான் சொல்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, ஒரு 10 பத்திரிகையாளர்களை அவர் வாங்க ஆஃபீஸ் வாங்கன்னு சொன்னார். ஏதோ விஷயம் போல இருக்குன்னு எல்லாருமே போயிருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒரு குறை கேட்டார். சார் உங்களுக்கு ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கா, உங்கள் மனசை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி, ஐயோ இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதை என்னால் சரி பண்ண முடியும்னா நான் பண்ணித்தரேன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் காதல் கோட்டை வந்து அவர் எங்கேயோ போயிட்டார், பெரிய ஸ்டார் ஆகிட்டார். காதல் கோட்டை, வாலி, அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அப்போ வந்து அவசியமே இல்லை. அவர் வந்து முணுக்குன்னா அதை பத்திரிகையில் தலைப்பு செய்தியை எழுதுகிற அளவுக்கு அன்றைக்கி இருந்தாங்க. அதனால் பத்திரிகையாளர்கள் தயவை வச்சு தான் நான் வாழணுங்கிற அவசியம்லாம் அவருக்கு அந்த கட்டத்தில் இல்லை.
அப்போது கூப்பிட்டு இது கேட்குறாரு. எனக்கு தெரிந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருடைய பையன் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தான். அப்போல்லாம் வந்து இந்த லேப்டாப்புங்கிறதெல்லாம் பெரிய கனவு. அதெல்லாம் சாதாரண குடும்பம்லாம் வாங்க முடியாது. அமெரிக்காவில் படிக்கிற அந்த பையனாலே வாங்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன். இப்போ அந்த பத்திரிகையாளர் வந்து, "இல்லை என் பையன் வந்து ஒரு லேப்டாப் கேட்டுக்கிட்டே இருக்கான்" அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. சொன்னோடனே, "எங்கே இருக்கார்?" "அமெரிக்காவில்." உடனே அட்ரஸை கொடுங்கன்ட்டார். அமெரிக்காவில் அட்ரஸை கொடுத்தோடனே அவருக்கு எதிரிலேயே உட்காந்து ஒரு அமெரிக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்து யார்கிட்டயோ சொல்லி, இந்த அட்ரஸுக்கு போய் நீ இன்றைக்கி லேப்டாப்பை சேர்த்துருங்க. உடனடியாக அவருக்கு லேப்டாப் போயிடுச்சு. அப்படி ஒரு விஷயத்த பண்ணார். அதற்கப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர், இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கார் அவர். அவருக்கு வந்து ஒரு தீராத பிரச்சனை. ஒரு ₹1,00,000 கடன் வாங்கிட்டார். அப்போது கடனை வாங்கிட்டு அவருடைய மாத சம்பளத்தில் ஒரு குறைந்த தொகையை வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே வட்டியாக கட்டிக்கிட்டே இருக்கார். கடன் அடைஞ்ச பாடில்ல, வட்டி போயிட்டே இருக்குது. ரொம்ப தயங்கி தயங்கி அவர் வந்து அந்த விஷயத்த சொல்கிறாரு. இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. உடனே நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நம்பரை கொடுங்கன்னு வாங்கி அஜித்தே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, "சார் இது மாதிரி நான் அஜித்குமார் பேசுகிறேன். அபிராமபுரம் ஆஃபீஸ் வந்து நான் இப்போ அட்ரஸ் சொல்கிறேன். நீங்கள் அந்த புறநோட்டை எடுத்துகிட்டு இங்கே வாங்க, கேஷ் வாங்கிட்டு போயிருங்க." அவர் ஒரு அரை மணி நேரத்தில் புறநோட்டை தூக்கிட்டு ஓடியாண்டார். அங்கே வந்தால் இம்மீடியட்டாக கேஷை செட்டில் பண்ணி அந்த புறநோட்டை அவர் கையில் கொடுத்து, "தைரியமாக போயிட்டு வாங்க சார்." எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவர் வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு செய்கிறதுனால இவங்க வந்து அவரை மாஞ்சி மாஞ்சி எழுதி அவர் அங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. அவர் அங்கேயே தான் இருக்கார். ஆனாலும் நம்ம வந்து இவ்வளவு காலம் இங்கே வந்து போராடி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு இவர்களும் ஒரு காரணம். அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நாம் தோள் கொடுக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய பண்பாக இருந்துச்சு அன்றைக்கி நான் பார்க்கும்போது. அப்படி பார்த்தோன்னா அது மாதிரி இப்போ வெளியில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து அவர் ஒரு மிகப்பெரிய கோபக்காரர், யாராக இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுவார், யாரையும் மதிக்க மாட்டார், எங்கேயும் வரமாட்டாருங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அவருடைய மனசாட்சிப்படி அதெல்லாம் அவர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த பண்பு வந்து நான் எப்போவுமே வியந்து பார்த்துட்டே இருப்பேன். பெரிய விஷயம் தான் சார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த இறுதி நிகழ்வுகளில் மட்டும் இது மாதிரி ஏதாவது கேத வீட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு மட்டும் போயிட்டு இருந்த அஜித்குமார் அதையுமே நிறுத்த ஆரம்பிச்சிட்டார்ல சார். அதான் அது ரசிகர்கள் தான் காரணங்க. அவர் கடைசியாக வந்தது மனோரமாவுடைய இறப்பு அன்னைக்கு தான் அவர் வந்தார். அப்போ வந்து அவர் காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாதிரி நொண்டி நொண்டிக்கிட்டு தான் வராரு. அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு தான் வராரு அவர். அப்போ ரசிகர்கள் வந்து பயங்கரமான டார்ச்சருங்க. அவர் வந்து தப்பிச்சு காரில் ஏறுறதுக்குள்ளே அவரும் ஷாலினியும் அவ்வளவு பாடுபட்டாங்க. சுரேஷ் சந்திராலாம் கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படியே காப்பாற்றி கொண்டு போய் ஏற்றினார் அந்த காரில். அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கப்புறம் வந்து பெரிய இறப்புகள் எதுக்குமே அவர் வரல. விவேக் மகனுடைய எதுக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுக்குமே அவர் வரல. அதுக்கு காரணம் வந்து ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த போகிறோம், ஒரு மனப்பூர்வமாக வந்து அந்த உடலுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும்னு அவர் நினச்சா கூட, ஐயோ வெளியில் போனால் நம்ம கை கால் டேமேஜ் ஆயிருமோங்கிற அளவுக்கு ரசிகர்கள் நெருக்கடி கொடுக்கும்போது அவரும் என்ன தான் பண்ணுவார். ஸோ அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு பக்கம் குறையான்னு நினைக்கிறதா, வேறு வழி இல்லையேன்னு நினைக்கிறதான்னு நம்மளால் புரியல. ஏன்னா இன்றைக்கி இந்த ஜிம்பாய்ஸ்னு ஒரு பெரிய தொழில் இங்கே வந்துருச்சு. நான் அஜித் சார் வராரு, ஒரு 50 பேர் போய் அங்கே நில்லுங்கன்னா 50 பேர் நின்று அவரை பாதுகாப்பாக உள்ளே கூட்டு போயிட்டு வெளியில் கொண்டு வர்ற அளவுக்கு இன்றைக்கி வசதிகள் வந்துருச்சு. பட் இன்றைக்கி நினச்சா அதை செய்யலாம். பட் அவர் அந்த பழைய கசப்பான சம்பவங்கள் அவர் மனசுக்குள்ளேயே இருக்குமோன்னு நினைக்கிறேன். அஜித் சாரை பற்றி சொல்லும்போது இந்த விஷயந்தான் விமர்சனமாகவும் ஆச்சரியமாகவும் தொடர்ந்து வைக்கப்படும். இந்த ரசிகர்கள், ஏன்னா எந்த ஒரு கலைஞனுமே தனக்கு எந்த ஒரு மனுஷனுமே நம்மளால ரசிக்க நினைப்போம். எந்த ஒரு கலைஞனுக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது இவ்வளோ பெரிய உயரத்தில் ரசிகர் மன்றம் இருந்தால் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக முடியும். இன்றைக்கும் வந்து ஷாருக் கான் வந்து வீட்டு மொட்டை மாடலன்னு இப்படி பண்ணுறதும், ரஜினி சார் இந்த வயசுலேயும் முக்கியமான நிகழ்வு அன்னைக்கு வீட்டு வாசலில் வந்து கடமை தவறாமல் ரசிகர்கள் பார்த்து கையசைக்கிறதும், விஜய் சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு வச்சு ரசிகர்களை ஒரு பக்கம் பார்த்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கிற மாதிரியான விஷயங்கள், தனிமையில் கூப்பிட்டு நற்பணிகள் செய்யணுங்கிறதுக்கான சந்திப்புகள்லாம் பண்ணுற நிலைமையில் அஜித் அவர்கள் ரசிகர் மன்றத்தை கலைக்கணும்னு ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு சார். அதுக்கு என்ன சார் காரணம்? யாருக்குமே இன்றைக்கி அதுக்கு வரைக்கும் அதுக்கான காரணமே இல்லை. அதுதான் அது என்னென்னா, அன்னைக்கு இப்போ சமீபத்தில் இறந்த எஸ்.எஸ். சக்கரவர்த்தி, அவருடைய நண்பர் ராஜா,
இவங்க 2 பேர் பொறுப்பில் தான் ரசிகர் மன்றம் இருந்துச்சு. இப்போ ரசிகர்கள் வந்து அங்கே தினந்தோறும் வருவாங்க. அது ஒரு ஆஃபீஸாகவே இயங்கிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அஜித்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னென்னா, அரசியல் ரீதியாக இவங்க வந்து ஏதோ ஒரு பக்கம் போகிறாங்களோ, நம்முடைய பேரை பயன்படுத்தி இவங்க வந்து அரசியல் ரீதியாக சில முடிவுகள் எடுக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அப்போ வந்த தேர்தல்களில் சில தொகுதிகளில் அஜித் ரசிகர்கள் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நம்முடைய நாலேஜ் இல்லாமல் இது ஒன்று நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய குறையாகவே இருந்துச்சு. அதை கூப்பிட்டு கேட்கும்பொழுது அவங்களும் வந்து வேறு வேறு காரணங்கள் சொல்லுவாங்க, அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவர் வந்து அதை ஒரு சந்தேகமாகவே பார்த்தார். அதனால தான் சரி, இந்த மன்றம் இருந்ததுன்னா அது நமக்கு வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு தான் உடனடியாக அதை கலைங்க அப்படின்னு சொன்னது. இன்னொன்று வந்து ஒரு ரசிகர் வந்து அஜித்திட்ட நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதெல்லாம் தகவல் இருக்குது. அஜித் வீட்டுக்கு கூட்டமாக வந்த ரசிகர்களில் ஒருத்தர், இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து போஸ்டர் ஒட்டுவோம், வந்து கட் அவுட் வைப்போம், பால் அபிஷேகம்லாம் பண்ணுவோம், அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க, அரசியலுக்கு வர மாட்டீங்க, அப்போ நாங்கள் எப்படி வாழறது, எங்களுக்கு எப்படி பதவி கிடைக்கிறதுங்கிற மாதிரி டைரெக்டாக ஆர்கியூ பண்ணிடுறாங்க. அப்போ ரொம்ப கோபமாக உள்ளே போன அஜித் வந்து அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இருந்தாலும் இப்போ இவ்வளோ பெரிய மன்றத்தை நம்ம கலைச்சோன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்ம அடுத்த நிலை அதெல்லாம் யோசிக்காமல் எப்படி சார் அந்த முடிவு எடுக்க முடியும்? அதான் அஜித் அவர் வந்து ஒரு அதாவது எப்போவுமே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை எப்படி பேசிடுறாரோ அந்த மாதிரி அவர் வந்து இதில் எந்த யோசனைக்குமே இடம் வைக்கல. இதுதான்னா, ஆனால் பெரிய ஆச்சரியம், உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஆச்சரியம் வந்து அதற்கப்புறம் அந்த ரசிகர் மன்றம் மல்டிப்ளை ஆனது தான். அந்த கூட்டம் வந்து பெருகிட்டே இருந்தது தான். எல்லாத்தையும் தாண்டி அஜித் வந்து ஒரு ஒரு பெரிய தத்துவத்தை நம்புகிறாருங்க அவர். அது ஒரு முறை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பத்திரம் சார், ஒரு வீட்டு பத்திரம், நான் ஒரு இடம் வாங்குகிறேன், அந்த வீட்டு பத்திரத்தை நான் படிக்கிறேன், அதில் வந்து தாய் பத்திரம் அது இது பட்டான்னு முன்னாடி போக 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 போய் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி அது ஒரு 20 பேர் வச்சுருந்துருக்கான் சார். ஒரு முறையும் அதை வாங்கும்போது அவன் என்ன கனவோடு வாங்கியிருப்பான், இதில் வந்து பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிருப்பான், அல்லது தோட்டமாக இருந்ததுன்னா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் நினச்சி தானே வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் அது எப்படி இன்னொருத்தன் கைக்கு போச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி இன்னொருத்தன் கைக்கு போச்சு, இப்படியே போய் போய் இன்றைக்கி என்கிட்ட இருக்குது சார், இது நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும். இதுதான் சார் வாழ்க்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா ஒன்றுமே இல்லை சார்ன்னு சொன்னார். என்னடா அப்படி தத்துவ ஞானி மாதிரி பேசுகிறாருன்னு எனக்கு தோணுச்சு. பட் அதை வந்து அவர் நம்புகிறார். ஏதோ ஒன்று நம்மளை இயக்கிட்டு போயிட்டே இருக்குது, எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவ்வளோ பெரிய மன்றத்தை, அவ்வளோ பெரிய கூட்டத்தை அப்படியே போங்கன்னு ஒரே நேரத்தில் தள்ளி விடுறாது வந்து அது திமுறலாம் கிடையாது. ஏதோ வந்து அவருக்குள்ள ஒரு ஒரு ஞானம், இது இல்லைன்னா வேற ஒன்று இருக்குது நமக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் அது. நிச்சயமாக சார், அவருடைய நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆச்சரியத்துக்கு உண்டான விஷயங்கள் தான். இருந்தாலும் இந்த பந்தயத்தில் அவர் கலந்துக்கணுங்கிறது அவருடைய விருப்பமா, இல்லை அவருடைய இருப்பை காட்டணுங்கிறதுக்காக மட்டும் கலந்துக்கிறார்? இந்த நம்பர் 1 அஜித் விஜய் அப்படிங்கிற இந்த பந்தயம் இருக்குல்ல சார், இப்போ ஒரு பக்கம் அவருடைய தத்துவம், அவருடைய அந்த எது மேலேயும் பற்று இல்லாமல் சினிமாக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையாங்கிற மாதிரி, நடிப்பு வெறும் என்னுடைய தொழில் தாயாங்கிற மாதிரி இருக்கிறதும், அதை பார்க்குறப்ப அதுக்கு அந்த போட்டியில் விருப்பம் இல்லாத மாதிரி. ஆனால் அந்த துணிவு வாரிசு வந்த நேரங்களில் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்குறப்ப அவருக்கும் இந்த பந்தயத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு முனைப்பு இருக்குங்கிற மாதிரியும் தெரிஞ்சுது. நிச்சயமாக இருக்குது. எப்படியுமே வந்து நீங்கள் ஒரு தொழில் செய்யும்போது அதில் அக்கறை இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இது வந்து தொழில் சார்ந்த விஷயமாக மாறுது. இந்த போட்டிங்கிறது வந்து ஒரு தொழில் இல்லைன்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பேர் இயங்குறாங்க, நீங்கள் அழுத்தம் திருத்தமாக ஒரு வார்த்தையை சொல்லிடலாம், யோ என்னத்துக்கே அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க போங்க அப்படின்னா அது ஒரு பாதி பேராக கேட்பான். ஏன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு, இன்னும் எதுக்கு அவருக்கு பல்லக்கு தூக்கணும்னு நினைப்பான். பட் அது தேவைப்படுது. இன்றைக்கி வந்து துணிவு வாரிசோடு வரணும்னு அவர் நினச்சாரு, வந்தார், ஜெயிச்சார். அந்த படமும் வெற்றி தான் வைங்க, 2 படமும். பட் வந்தார், ஜெயிச்சார். இந்த போட்டி வந்து அவருக்குள்ளே இருக்கிறது சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த சினிமா பிழைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் சோர்ந்தாருன்னா சோர்ந்தது தான், மொத்த அந்த சைடே சோர்ந்து போகும். ஸோ அப்படி இல்லாமல் இது இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பக்கம் நல்லது தான்,
பட் ஒரே அடியாக ஜென் நிலைக்கெல்லாம் யாராலையும் போக முடியாது. அவர் ஜென்னே போக முடியாது. ஆமாம், அது ஆசைப்படாமல் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய ஆசை தானேன்னு சொன்ன மாதிரி. ஆமாம். இப்போ துணிவு படத்துக்காக ஒரு இறங்கின முயற்சியை பார்த்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதான்ப்பா அஜித் சார் வந்து தீவிரமாக இருக்கிறாரு, இதை ஒரு முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ப்பான்னு நிறைய பேசினப்ப, இப்போ முன்னாடி எங்கேயோ ஒரு விட்டுருக்காரு, முன்னாடி எங்கேயோ அவருடைய வேகத்தை வந்து அவரே குறைச்சிக்கிட்டாரா, இல்லை குறைஞ்சு போயிடுச்சா, இல்லை இப்போ வாரிசு படம் பற்றி விமர்சனங்கள் பார்த்தா என்னென்னமோ விமர்சனங்கள் வந்துச்சு, ஆனால் அந்த படத்துடைய கலெக்ஷனை பார்க்கும்போது என்ன அவங்க விமர்சனங்களாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வாரிசு படம் அவ்வளோ ஓடிருக்குன்னா அது காரணம் விஜய் அவர்கள் வந்து அந்த 30 வருஷமாக அவர் போட்ட உழைப்பு, அவர் தொடர்ச்சியாக வச்ச ஒரு கட்டுமானம் தான் காரணம்னாங்க. அந்த இடத்துல இருந்து அஜித் அவர்கள் கொஞ்சம் விலகிட்டாரா? நிச்சயமாக அப்படியும் நம்ம எடுத்துக்கிறதா தான் இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து அவர் இந்த கதை கேட்குற விஷயம், ரொம்ப இந்த சினிமாவில் இன்ட்ராக்ட் ஆகி இது செய்யணும் அது செய்யணும்னு நினச்சதெல்லாம் நடுவில் இல்லாமல் தான் இருந்துச்சு. பெரும்பாலும் வந்து அவர் முழுசாக கதை கேட்டதே கிடையாது. இப்போ நீங்கள் சிவநாத் கூட நான் ஒரு சீன் சொன்னேன், ஓகே போகலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் நிஜம். அதுதான் ஒரிஜினல் அஜித். அவர் அதான் நான் சொன்னேன்ல, நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு இயக்குனரை பார்த்து அவர் பேசிட்டு வந்தாருன்னா அதற்கப்புறம் வந்து அவருக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அவர் ஒருத்தரை பார்த்துட்டு வர்றாரு, அவர் வீட்டில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி அவர் கேட்குறாருன்னா, அந்த இயக்குனர் என்ன பெரிய கதை வச்சுருந்தாலும் அவர் அப்படியே போயிட வேண்டியது தான். ஸோ அப்படிலாம் அவருக்கு வந்து சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கதை கேட்பது, ஒரு இயக்குனரை தேர்வு செய்வது, இது எல்லாமே அவர் கொஞ்சம் அதில் கொஞ்சம் விட்டத்தியாக தான் இருந்திருக்கிறார். பட் இன்றைக்கி வந்து திடீர்னு அவருக்கு சில விஷயங்கள்லாம் தோணி, இல்லை இது இப்படியே விடக்கூடாதுன்னு தோணி இப்போ வராரு. அதுக்கு உதாரணம் தான் இந்த படம் இவ்வளோ டிலே ஆகிறது. மகிழ் திருமேனி படம் வந்து இப்போ கதை எப்படி இருந்தால் என்னங்க, விக்னேஷ் சிவனே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அப்போ அவர் அதில் வந்து ஒரு தவறை எடுக்கிறாரு, இதை அவர் சரி பண்ணலன்னு நினைக்கிறாரு, இந்த கதை நமக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதற்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, சரி அவர் அனௌன்ஸ்மெண்ட் போயிடலாமான்னா, நீ முழுசாக எல்லாத்தையும் கொடு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த அக்கறை இப்போ தான் வந்திருக்கு, இந்த துணிவுக்கு பிறகு அவருக்கு வந்திருக்கு. அது தொடர்ந்தால் நல்லது தான். இந்த போட்டியில் நம்ம யாருங்கிறத நிரூபித்து காட்டணும் பெரிய முனைப்போட இன்னும் செயல்பட்டு வந்துட்டார். பார்த்தா லைக்காக்கே அடுத்தடுத்து படங்கள் நிறைய கையெழுத்துட்டு இருக்காருங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரெட் ஜெயினில் அவர் வந்து கமிட் ஆகிருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னும் எத்தனை படங்கள் இப்போவே லைனப்பில் வச்சுருக்காரு சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரெட் ஜெயிண்ட்டுங்கிறதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எதுவும் ஃபைனல் பண்ணதே எனக்கு தெரியல. இன்னொன்று அவருடைய ஸ்டைலே வந்து ஒருத்தரை நம்புனா தொடர்ந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறதா இருக்குது. எஸ்.எஸ். சக்கரவர்த்திக்கே இப்போ இறந்த தயாரிப்பாளருக்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் அவர் பண்ணியிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் கூடவே இருந்தாருங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப அவரை நம்பி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னும் கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். என்னென்னா அஜித்துக்கே தெரியாதான் அவரை வச்சு சக்கரவர்த்தி படம் பண்ணுறது. காலையில் தினத்தந்தி புரட்டி பார்க்கும்போது அஜித் குமார் நடிக்கும் அப்படின்னு ஒரு டைட்டிலோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமா. பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகி அவருக்கு ஃபோனை போட்டு, எப்படி நீ என்னை கேட்காம அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. அப்போ வந்து இல்லை எனக்கு இந்த படத்தில் இவ்வளோ பிரச்சனை, அதை சால்வ் பண்ணணும்னா நான் இன்னொரு படம் பண்ணி தான் ஆகணும், அதனால தான் நான் அனௌன்ஸ் பண்ணேன். சரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரேங்கிறதுக்காக படம் பண்ணியிருக்காரு. அடே அப்பா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் ஏஎம் ரத்தனத்துக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஏஎம் ரத்னத்துக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடுவில் இருந்துச்சு. ஏஎம் ரத்னம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கட்டத்தில் இந்த பெப்சி தொழிலாளர்கள் சண்டை ஒன்று வந்துச்சு. அது பாலு மகேந்திரா படப்பிடிப்பு. அந்த படப்பிடிப்பில் ஒரு டீ பாய் வந்து ஏதோ வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுது. அந்த டீ கொடுக்குற பையன் பெப்சி ஊழியர். இப்போ பாலு மகேந்திரா ஏதோ சொல்ல, அவன் வந்து இதில் பெப்சி யூனியனுக்கு தகவலை சொல்ல, அப்போ பெப்சி விஜயன் தான் தலைவராக இருந்தார். அவர் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பேக்கப் சொல்லிட்டார். இப்போ பேக்கப்புங்கிறது டைரக்டர் தான் சொல்லணும். அது வந்து அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. ஒரு படப்பிடிப்பு கலைஞ்சு போங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்கிற உரிமை அவருக்கு தான் இருக்குது. திடீர்னு அவர் வந்து பேக்கப்னோடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு வந்து பாருங்க, ஒரு 6 மாதம் கிட்ட ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்போ தொழிலாளர்கள் பக்கம் வந்து ஒரு பெரிய கூட்டமும், படைப்பாளிகள் பக்கமும் ஒரு பெரிய கூட்டமாக பிரிஞ்சுது சினிமா. தயாரிப்பாளர்கள் முழுக்க படைப்பாளிகள் பக்கம் வந்துட்டாங்க. தொழிலாளர்கள் பக்கத்தில் நின்ன மிகப்பெரிய ஆள் 2 பேர், ஒன்று கமலஹாசன், இன்னொன்று அஜித். பாக்கி எல்லாரும் படைப்பாளிகள் பக்கம் வந்துட்டாங்க.
அப்போ ஏஎம் ரத்னம் வந்து அஜித்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தார். அப்போ வந்து 10 லட்ச ரூபா அவர் கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ். அந்த பணத்தை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நீ எண்ணி வைன்ட்டார். ஏன்னா நீ தொழிலாளர் பக்கத்தில் நிற்கிற, நான் படைப்பாளி. நீ எனக்கு ஒன்றை வச்சு படம் பண்ணுற விருப்பம் எனக்கு கிடையாது, என் பணத்தை எண்ணி வைன்ட்டார். அலைஞ்சி எங்கெங்கேயோ கடன் வாங்கி கொண்டு போய் அவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்குள்ளே ஒரு நாள் இரவு அவர் தூங்கவே இல்லை. இது நடந்துச்சு. அதற்கப்புறம் ஏஎம் ரத்னமும் அவரும் சேர்ந்து படம் பண்ணல, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு அவர் ஏஎம் ரத்னத்துக்கு படம் பண்ணுவாருங்கிற எண்ணம் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே இல்லை. அவங்க வாழ்நாள் வைரிங்கிற மாதிரியே ஆகிட்டாங்க. அப்புறம் திடீர்னு அவரை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு. அதுதான் வந்து அஜித். ஸோ அந்த மாதிரி அவர் கணிக்க முடியாத ஒரு கணிதம், அவ்வளோதான். ஆச்சரியத்துக்குள்ளான ஒரு இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் மத்தியில் திடீர்னு வந்து ஒரு ரிட்டையர் ஆக போகிறாருங்க, இன்னும் அவ்வளோதாங்க, அவர் இந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து வெளிநாட்டு போய் செட்டில் ஆக போகிறாருங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபடுது இல்லை சார்? அதெல்லாம் என்னென்னு சார் இருக்கு? அவரும் வந்து வெளிநாட்டில் வீடு வாங்கி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. பட் இப்போ சூடு பிடிச்சிருக்கிறத பார்த்தா அவர் அதை கொஞ்சம் தள்ளி போடுவார்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் அவர் வந்து இந்த வெளிநாடுகளை விரும்புகிறது. இந்தியாவை விட அவர் உலக சுற்றுப்பயணம், ஒரு ஓய்வு கிடைச்சா டக்குன்னு கிளம்பி வேறு நாட்டுக்கு போய் எங்கே சுற்றுறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப விரும்பி செய்கிறார். அதனால் அவர் வந்து ஒரு கட்டத்தில் இந்த சினிமா போர் அடிக்கும் பொழுது நிச்சயமாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு மத்தியில் இன்னும் அவரை தொடர்ந்து விடாமல் துரத்துற இந்த உருவக்கேணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய முடி வந்து அவர் கலர் பண்ணிக்க மாட்டுறாரு அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து அவர் ரொம்ப உடல் பருமன் ஆகிட்டார். அவர் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் ஒரு ஹோட்டலில் போய் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அதை அவர் வெளியிடுறாரு. அப்போ இந்த கேலிகள் பற்றி அவருடைய மனதில் என்னவா சார் இருக்கும்? இல்லை, எதையும் பார்க்காம இருக்கிறது தாங்க நல்லது. இப்போ ரஜினி வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார், தவளை கதை. ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய ஒரு கதை அது. நீங்கள் நம்மளை சுற்றி பேசிக்கிட்டே இருப்பானுங்க, நீங்கள் வந்து எதையுமே காதில் வாங்காமல் நீங்கள் பாட்ட உங்கள் வேலையை பண்ணீங்கன்னா உங்களுக்கான இடம் இங்கே காத்திருக்கு. நீங்கள் இவன் சொல்கிறான்னு திரும்பி பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 10 ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது. இது அஜித் ரஜினிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அன்றாட கூலி தொழிலாளி கூட அதுதான் தத்துவம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா முன்னாடி போயிடலாம். அதை தான் இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அஜித்தும் அதை தான் நினைக்கிறாரு. அவர் வாழ்க்கையே அவர் வாழுறாரு. என்னை பிடிச்சிருக்குல்ல, நான் என் படம் வந்துச்சுன்னா 1,00,000 பேர் வந்து நிற்கிறான்ல தேட்டரில், அப்புறம் என்ன வேணும் உடம்பு குறைக்கணும்? ஆனாலும் அவர் வந்து அவருக்கான எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இப்போ விவேகம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா 6 பேக்காக வச்சுருப்பார். அவருக்கு வந்து முதுகுத்தண்டில் ஒரு பிரச்சனை, அவர் தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது ஸ்டீராய்டு மாத்திரை, அது உடல் பருமனை கொடுக்கும், அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. துணிவு படத்தில் வந்து அவர் வந்து நின்னப்போ அந்த உடல் பருமன்லாம் ஒன்றுமே தெரியல. ரெட்டுன்னு ஒரு படம் வந்ததுங்க. நீங்கள் யாராவது என்னங்க ஒரு ஹீரோ அப்படி மொட்டையை அடிச்சுக்கிட்டு இவ்வளோ பெருசு 10,000 மாதிரி வந்து நிற்கிறாரு அப்படின்னு யாராவது நினச்சோமா? ரசித்தோம் இல்லையா? அந்த கெட்டப்பே அஜித்து டிசைன் பண்ணதான். அது என்ன கெட்டப்பில் அவர் வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கெட்டப்பில் வந்து நின்னாராங்க, இது ஓகேவா அப்படின்னு, நல்லா இருக்குது எப்படி போயிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது அஜித்துக்கு தான் அது சாத்தியம், வேறு யாருக்கும் அது சாத்தியம் இல்லை. நம்ம எஸ்எஸ் மியூசிக் சார்பாக அஜித் அவர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா அந்த வாழ்த்தில் என்னெல்லாம் இருக்கும் சார்? வாழ்த்தில் என்ன, நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, எல்லாரையும் சந்திங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கும். அவருக்கு நம்ம வாழ்த்து, நம்ம என்ன சொல்கிறது, எப்போதும் நம்ம வாழ்த்து உண்டு. பட் என்னென்னா ரொம்ப தனிமையாக, ரொம்ப இந்த உலகத்தை விட்டு தள்ளி, அது வந்து இப்போ நம்ம வந்து யாருக்கும் தேவைகள் இல்லை. அஜித்தை போய் பார்த்து அந்த தேவைகள் கிடையாது. எல்லாரையும் சந்திங்க, மனிதர்களை சந்திங்கிறது தான் நம்முடையது. நீங்கள் தனியாக உங்கள் குடும்பம் நீங்கள் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தாண்டி இந்த மக்கள், இந்த ரசிகர்கள் அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவர் என்ன திருப்பி செய்கிறாருங்கிறது, அதிகபட்சம் அவங்கள சந்திக்கிறது, பேசுகிறது தானே, அதை செய்யுங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதான் நீ அஜித் சார் யாராவது பார்க்கணும்னா நம்மளும் பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு போகிற வழியை கண்டுபிடிச்சி போய் வழியை மறிச்சோம்னா நம்மகிட்ட ரொம்ப சாதாரணமாக தோல்மையில் கை போட்டு டீயை கூட கொடுத்து சாப்பிடுவேன். அதாவது நமக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவரே வந்து பார்த்தா தான் புல்லட் வாங்கியிருக்கீங்க சொல்லாதீங்க, கிளம்பிட வேண்டியதே. ரொம்ப மகிழ்ச்சி சார், ஒரு நல்ல உரையாடல், நிறைய விஷயங்களை அவருடைய நல்ல குணங்கள் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் உண்மையில் நடந்த அவர் சந்தித்து வந்த இன்றைக்கி அவர் வந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிறதுக்கான காரணங்களையும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அஜித் சார் அவர்களுக்கு நம்ம எஸ்எஸ் மியூசிக் சார்பாக உங்கள் கூட சேர்ந்து வாழ்த்து சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் பார்த்து அசந்த நடிகர்கள்லாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் பார்த்த வியந்த மனிதர்களில் அஜித்குமார் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர்.
நீங்கள் சொன்ன அதே வேண்டுகோள் தான். உங்களை பார்க்கறதுக்கு தான் அங்கே காத்து கிடக்குறோம். அதை வந்து கொஞ்சம் கருணையின் அடிப்படையில் பரிசீலனை பண்ணுங்க அப்படி ஒரு வேண்டுகோளோட அஜித் சார் அவர்களுக்கு எஸ்.எஸ். சுஜித் சார் பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.